வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிதாக அமைச்சரவையை மாற்றி அமைத்த பின் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் 38,600 கோடி மதிப்புள்ள 14 புதிய முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 47,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலீட்டுக்கான ஒப்புதல்கள் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளின் வாயிலாக ஏறத்தாழ 46,931 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முயற்சியினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாம்சங் தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வேண்டுகோள். சங்கப்பதிவு தவிர்த்து தொழிலாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக பேட்டி. தமிழகத்தில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்க வலியுறுத்தல். நெல்லைக்கு கே.என். நேரு, கோவைக்கு செந்தில் பாலாஜி, தேனிக்கு ஐ. பெரியசாமி பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம். நாகைக்கு அன்பில் மகேஷ், திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஏவ. வேலுவை பொறுப்பு அமைச்சராக நியமித்து உத்தரவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவில் பாஜக தொடர்ந்து முன்னிலை. 50 இடங்களுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளதால் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் என கணிப்பு. ஹரியானாவில் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என பாஜக மாநில தலைவர் மோகன்லால் பதோலி உறுதி. நயப் சிங் சைனி முதல்வராக தொடர்வார் எனவும் திட்டவட்டம். ஹரியானாவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மீண்டும் முன்னிலை. 13வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த நிலையில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி முன்னிலை. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 50 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிப்பு. ஜம்மு காஷ்மீரில் சம்பா மற்றும் பசோலி தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக. ஜம்மு காஷ்மீரில் பாஜக 90இல் 26 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் ஏன் தாமதிக்கிறது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. தேர்தல் ஆணைய இணையதளத்தில் உடனுக்குடன் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வெளியிடாதது ஏன் எனவும் வினா. முன்னணி நிலவரத்தை வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுவது ஏன்? வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக எந்த தில்லுமுல்லும் செய்யக்கூடாது. இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ள நிலையில் உமர் அப்துல்லா பேட்டி. தமிழ்நாட்டில் 3 புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல்.
தமிழர்களுக்கு 80% வேலை வழங்கும் சட்டத்தை உடனே மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். சாம்சங் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு துணை நிற்கவும் அறிவுறுத்தல். மக்களை ஒருமுறை இருமுறை ஏமாற்றலாம், ஆனால் காலம் காலமாக ஏமாற்ற முடியாது. இரு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஒரு முறை 2 முறை அவர்களை ஏமாற்றலாம், காலம் காலமாக அவர்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு தான் இறுதி முடிவை எட்டும். ஆகவே பள்ளி கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. காவல்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் மாணவர்களை அழைத்து சென்ற பெற்றோர். மெரினா கடற்கரையை தொடர்ந்து தாம்பரம் விமானப்படை தளத்திலும் ஹாட் அம்பு விட்ட விமானங்கள். கண்கவர் சாகசத்தை கண்டு ரசித்த பொதுமக்கள். நாட்டை பாதுகாப்பதில் விமானப்படை வீரர்களின் பங்கு பாராட்டுக்குரியது. நமது துணிச்சலான வீரர்களுக்கு விமானப்படை தின வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை நடத்த உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் அனைத்து பணிகளும் இனி வெற்றிகரமாக பணியாற்றி காட்டுவோம் என விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் நம்பிக்கை. சென்னை தாம்பரத்தில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழா. கடும் வெயில் தாக்கத்தின் காரணமாக விமானப்படை வீரர்கள் 5 பேர் திடீர் மயக்கம். சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சி பார்த்துவிட்டு திரும்பிய போது 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு. அண்ணா சதுக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், மெரினா காவல் நிலையங்களில் தனித்தனியாக வழக்குகள் பதிவு. சொத்து வரி உயர்வு, விலைவாசி விலை உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். திமுக அரசை கண்டித்து ஆங்காங்கே கருப்பு சட்டை அணிந்து கோஷம். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம், அரசு நடத்தும் விமான சாகச நிகழ்ச்சியில் சிக்கி உயிரிழந்தால் 5 லட்சமா? திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் சாடல். நீ போறியா நான் போறேன், நீ போறியா இல்லை நான் போட்டேன், அதான் அது சாராயம். இது அரசாங்கம் மறைமுக ஆதரவோடு நடைபெற கள்ள சாராயம். அதனால 10 லட்சம். சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமகவினர் போராட்டம். இலங்கை அரசின் அடக்குமுறையை கண்டித்து கோஷம்.
சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கடலூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை மறித்து தனியார் பேருந்து தொழிலாளர்கள் போராட்டம். தனியார் பேருந்துகளின் இயக்கத்தை அரசு போக்குவரத்து கழகம் முடக்கும் வகையில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 26 தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிக்காக 234 தொகுதி பார்வையாளர்களை நியமித்தது திமுக. பூத் கமிட்டி அமைத்தல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட நியமனம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகல். விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த பூபாலன் அதிரடி முடிவு. கட்சி நிர்வாகிகள் யாரும் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று சீமான் அதட்டல். கட்சியில் விலகிய விழுப்புரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பூபாலன் குற்றச்சாட்டு. சென்னையில் தாறுமாறாக எகிரிய தக்காளி விலையால் மக்கள் கலக்கம். நேற்று 1 கிலோ தக்காளி சில்லறை விற்பனையில் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உண்டான காரணம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆந்திரா கர்நாடகா மழை பெஞ்சு தோட்டம்லாம் காலியாச்சு, செடியெலாம் காலி. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் நோயின்ற ஒன்று உருவாகி இருக்கிற அந்த பாதி கூட காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால தான் தக்காளி ரேட்டு அதிகமானது உண்டான காரணம். இப்போ திரும்ப தக்காளி உற்பத்தி ஆகும், போடுவாங்க. போடும்போது தக்காளி வரவு அதிகமாக வரும்போது ரேட்டு குறைஞ்சிரும். இப்போதைக்கு ஜனங்க 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. திருப்பதியில் 5வது நாள் பிரம்மோற்சவ விழாவில் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் உலா வந்த சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. ஆஸ்திரேலியாவில் இருந்து ஜப்பான் சென்ற விமானத்தின் இருக்கையில் உள்ள திரைகளில் ஆபாச படம் ஒளிபரப்பானதால் பயணிகள் அதிர்ச்சி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்துள்ளது என விமான நிறுவனம் விளக்கம்.